கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நான் இந்த ஒரு ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்பவும் சொல்றேன். என்ன அப்டின்னா, சின்னசுவாமிய பொறுத்தவரைக்கும் ஆர்சிபிக்கு சாதகமாலாம் இல்லைங்க. பல தடவ சொல்லிட்டேன். ஹோம் மேட்சஸ் லாஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா முதல் 2 மேட்சே பேக் டு பேக் லாஸ் பண்ணுவாங்க அப்டிங்கிற மாரி நானும் எதிர்பார்க்கல. ஒரு தோல்வி, ஒரு மோசமான தோல்வி தான். ஆனா இந்த தோல்வி எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக்கால வந்தது. கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் கேச்சஸ் வின் மேட்சஸ் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மொமெண்ட்டும் ரொம்ப க்ரூசியல்ங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தெரியும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்சிபி தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? எதனால தோத்தாங்க? அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்கள வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அது மட்டும் இல்லாம, எவ்வளோ பேர் எத்தனை மணிக்கு இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ மிட் நைட்லயா? இல்ல ஏர்லி மார்னிங்கா? இல்ல நெக்ஸ்ட் டேவா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஆர்சிபிய பொறுத்தவரைக்கும் டோர்னமெண்ட் செமையா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்பவும் சொல்றேன், இந்த டீம் பந்தயம் அடிக்கும். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாலுமே பெஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டீம். ஆனா யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேர் ஃபார்ம் அவுட் ஆனாலே டோட்டல் கொலாப்ஸ் அப்படிங்கிறது தெரியுதுங்க. அவங்களுடைய வே என்னவோ அதிரடி ஹிட்டிங் தான் எஸ்ஆர்எச் மாரி. ஆனா அந்த அதிரடி ஹிட்டிங் சில டைம்ல கை குடுக்காது. அதுக்கு ஒரு கிளியரான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அதுவும் எஸ்ஆர்எச் தான். எஸ்ஆர்எச்ச பார்த்திருப்பீங்க. அடிச்சா 250, 300 அடிக்கக்கூடிய டீம் தான். ஆனா அவுட் ஆனா டாப் 3 கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்கனால கேரி பண்ணி கொண்டு போ முடியல. ஏன்னா அவங்க ஆடுற வே ஆஃப் கிரிக்கெட் அப்படி. அதிரடி மட்டும் தான். அத கேரி பண்ணி கொண்டு போறது, அப்படியே கட்டைய போட்டு ரொட்டேட் பண்றது, ரன் ரேட்டுக்கு தகுந்த மாரி ஆடுறதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாரி மாறிறக்கூடாது. இப்ப என்ன அப்டின்னா, ஆர்சிபி ஃபில் சால்ட்ட வச்சு அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க. விராட்ட வச்சு அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களுடைய 2 விக்கெட் போயிடுச்சு அப்டின்னா, பட்டிதர் இல்ல அப்டின்னா டீம் எம்ப்டியா தெரியுதுங்க. ஸோ அடிச்சா அந்த ஒரு மொமெண்டம் கேரி பண்ணி கொண்டு போறக்கு ஒரு ஜித்தேஷ் சர்மாலாம் அடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மிடில் ஆர்டர் மேல பிரஷர் விழுகுது. நான் பேட்டிங்ல சொல்லுவேன். 3.5 ஓவர்ஸ்ல 61 ரன்ஸ்ங்க. ஸோ அடுத்த பால் ரன் அவுட் நடக்கும். ஸோ உண்மையாலுமே பார்த்தோம் அப்டின்னா, விப்ராஜ் செமையான ஒரு ரன் அவுட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, 61 ஃபார் 1 வரும். அப்புறம் 64 ஃபார் 2. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்திருப்பீங்க 70, ஸோ 90, 100 அப்படிங்கிற மாரி பேக் டு பேக் விக்கெட் போயிட்டு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 60 இருந்தாங்க. ஸோ 10 ஓவர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 100 கூட ரீச் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மொமெண்டம் கேரி பண்ணி போனது குருணால் பாண்டியா. ரன் பால் 18 பாலுக்கு 18 ரன். ஆனா அவர் அடிச்சது ரொம்ப க்ரூசியலான ரன்ஸ். அண்ட் டிம் டேவிட்டுங்க ப்ராமிசிங்கா தெரியுறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ்க்காகவே பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க டிம் டேவிட்ட. நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ அவரு மட்டும் கடந்த ஒரு 3 மேட்ச்ல ஒரு 3 விதமான இன்னிங்ஸ் சூப்பரான ஒரு கேமியோஸ் ஆடி கொடுத்திருக்காரு. ஸோ ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் பால் வேஸ்ட் பண்ணிட்டாரு. 11 பால் சம்திங் என்னமோ பிடிச்சு 3 ரன் சம்திங் என்னமோ அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ மிடில் ஆர்டர் மேல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க. அவங்களால ஒரு மிகப்பெரிய டோட்டல போட முடியல. பட் இருந்தாலுமே ஃபைட் பண்ணாங்க. ஆர்சிபி ஃபைட் பண்ணாங்க. ஆனா ஆல்ரெடி சொன்ன மாரி சின்ன சின்ன மிஸ்டேக் ஓவராலா ஒரு டீமையே மாத்திரும். ஸோ அதுதான் ஹேசல்வுட்டுக்கு ஏன் நியூ பால் கொடுக்கல? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. பட் அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, ஃபேஃப் டு பிளெஸிய தூக்கியாச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஸோ இன்னொரு விக்கெட்டையும் நம்ம தூக்கியாச்சு. ஜேக் ஃப்ரேசரையும் தூக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்கள வச்சு ஒரு 3 ஓவர் போட்டு அப்படின்னா, ஹேசல்வுட் வந்துட்டு பேக் டு பேக் நம்ம கொடுத்து ஸோ டெத் ஓவர்ஸ்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனையும் தூக்கிடலாம் அப்படிங்கிற மாரி பார்த்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் வந்திருக்கணுங்க. அந்த நியூ பால்ல மழை வரக்கு முன்னாடி இருந்த பிட்ச்ல அவர் போட்டிருக்கணும். கேஎல் ராகுல மட்டும் தூக்கி இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சான்ஸ் பார்த்திருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு கேப்டன்சி மிஸ்டேக்கா நான் பார்க்குறேன். ஸோ அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் பேசியிருந்தாங்க. ஹேசல்வுட்டுக்கு பவர் பிளேல நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர்ஸாவது கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி நடந்ததுன்னா கேஎல் ராகுல தூக்கி இருக்கலாம். ஸோ அது நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா இது டிஃபெண்டபிள் தான். ஏன்னா 10 ஓவர்ல அவங்க சேஸ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையே கிடையாது. 58க்கு 4 தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் மொமெண்டம் எங்க மாறிச்சு தெரியுமா? கேஎல் ராகுல் நல்லா செட்டில்டு பேட்ஸ்மேனா மாறிட்டாரு. இன்னொரு பக்கம் ஸ்டப்ஸ் வந்து ஓரளவுக்கு துணை கொடுக்க 50 போட்டதுக்கு அப்புறம் வெறித்தனமா ஆடினாருங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இடையில கொஞ்சம் மழை வந்துச்சு. மழை வந்ததுனால பால் கொஞ்சம் ஸ்கிட் ஆகுறது, நின்னு வருது அப்படிங்கிற மாரி நெறைய நம்ம பார்த்தோம். அவங்க நெனைச்ச மாரி நெனைச்ச இடத்துல போட முடியல. அப்படியே மிடில் ஆஃப் த பேட்ல நங்குன்னு நச்சுன்னு ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லணும். ஸோ சுயா சர்மாக்கு ஒரு ஓவர் குடுத்தாங்க. அந்த டைம்ல குடுத்ததுனால அதுவும் மாறி போச்சு. அண்ட் ஹேசல்வுட் இன்னைக்கு பொளந்துட்டாங்க. 4 ஓவர்ல 40 அப்படிங்கிற மாரி நம்மளால பார்க்க முடியுது. ஸோ என்ன அப்படின்னா, ஹேசல்வுட்டுக்கு 2 ஓவர், எர்தயாலுக்கு 2 ஓவர், புவிக்கு 2 ஓவர் பவர் பிளேல குடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் டெத்ல கூட்டிட்டு வாங்க. ஸோ நடுவுல சுயார் சர்மா, குருணால் பாண்டியா, ஸோ அது போக இன்னொரு ஸ்பின்னர் எடுக்கிறீங்களா? இல்ல ராசிக்தர் சலாமா யாராவது வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கணும். ஹேசல்வுட் போட்டே ஆகணுங்க. கடைசி ஓவர் வந்தெல்லாம் நோ யூஸ். ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் பால் அவர்கிட்ட குடுங்க. அடுத்த பால் அடுத்த ஓவர் புவி கிட்ட குடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் புவி போடுறாரா, அடுத்த பால் குடுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் எர்தயால கம்பேர் பண்ணும்போது நெறைய ஸ்விங் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த்ல போடுவாருங்க ஹேசல்வுட். இன்னொரு பக்கம் பேட்ஸ்மேன டான்ஸ் ஆட வைப்பாரு புவி. இவங்க 2 பேருக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட்டா குடுத்தாங்க. எர்தயால பொறுத்தவரைக்கும் அவருக்கு அந்த டேலண்ட் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா இவங்கள கம்பேர் பண்ணும்போது அவர் ரொம்ப 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 டவுனுங்க. அவர பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்லோவர் 1, ஸோ இந்த நக்கிள் பாலு, இந்த மாரி அந்த பேஸ மாத்தி போடுறது, இந்த மாரிலாம் அவர் கெட்டிக்காரரு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நியூ பால பொறுத்தவரைக்கும் இவங்க 2 பேர் போடுறது தான் நான் விரும்புவேன். அத மட்டும் பவர் பிளேல பண்ணியிருந்தாங்கன்னா, கேஎல் ராகுல அட்லீஸ்ட்
சீரீஸ் 100% தூக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்றத விட, அவர் மேல பிரஷர போட்டிருந்தா அடுத்த ஓவர் வரக்கூடிய ஆள் அடிக்க ட்ரை பண்ணி போய் விக்கெட் விழுகறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். அத கொஞ்சம் பண்ணியிருந்தா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். எனிவே சின்னசுவாமி ஆர்சிபிக்கு கண்டம். ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ட்ராக் எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செம்ம பேட்டிங் ஆடுற மாரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் பால் வரவே மாட்டேது. நெறைய பேர் அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் குல்தீப் யாதவ்லாம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா போச்சு. அக்ஷர் பட்டேல் அடி வாங்கினார். காரணம் என்ன அப்படின்னா, பவர் பிளே 2வது ஓவரே வந்துட்டாரு. விராட் கேட்டாலாம் அடி வாங்கினார். நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம் நீங்க மறந்துடக்கூடாதுங்க. செம்மையா அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. வெறும் 18 ரன் தான் கொடுத்தாரு. 2 விக்கெட்டே எடுத்துட்டு போனாரு. ஸோ குல்தீப் யாதவும் ஓரளவுக்கு செம்மையா போட்டாருன்னு சொல்லி ஆகணும். அவங்களுடைய பவுலர்ஸுக்கு கடைசி டைம்ல ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஆனா ஆர்சிபி பவுலிங் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பின்னர்ஸுக்கு ஆல்மோஸ்ட் சூர்யா சர்மாக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனா மழை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு டோட்டலா அந்த சப்போர்ட் அப்படிங்கிறதே போச்சு. கடைசி 7 ஓவர் கேமை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த பிட்சை இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் வாட்ச் பண்ணணும். அவங்க எதுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க, இல்லைன்னா சாயில மாத்த போறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துட்டு பார்க்கணும். ஸோ எனிவே இது ஒரு லாங் டோர்னமெண்ட் தான். அப்கமிங் மேட்சஸ் பிக் டீமுக்கு எதுனா டிசியா அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பக்கம் பஞ்சாப் கூட பேக் டு பேக் 2 மேட்ச் ஹோம்ல 1 அவேல 1ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு 6 மேட்ச் ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆர்சிபி பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்னும் செம்மையா போகலாம். ஸோ அவங்களுடைய ஸ்குவாடு செம்மையா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா வழக்கம் போல சொதப்பிடக்கூடாது. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. இதை பத்தின கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்றேன்.